விஜய் சேதுபதியின் 50வது படமாக வெளியானதுதான் மகாராஜா. நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் உருவான இந்த படம் ஒரு மகளுக்கு தந்தை பழிவாங்கும் படமாக உருவான நிலையில் இந்த படத்திற்கு ரசிகர்கள் வரவேற்பு கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் உணர்ச்சி பூர்வமான இந்த கதைகளும் அனைவரையும் கண்ணீரில் ஆழ்த்தியது. இந்த படம் கிட்டத்தட்ட 20 கோடி பட்ஜெட்டில் உருவாகி 200 கோடிக்கும் மேல் வசூல் செய்த நிலையில் அதோடு மட்டுமல்லாமல் ஓடிடியிலும் அமோகமான வரவேற்பை பெற்றிருந்தது. மேலும் ரஜினி, விஜய் போன்ற பிரபலங்கள் இந்த படத்தை பார்த்துவிட்டு படக்குழுவை பாராட்டியிருந்தனர். இந்த வெற்றிக்கு பிறகு விஜய் சேதுபதி நடிப்பில் ஏஸ் படம் வெளியானது. இந்த படம் வணிக ரீதியாக தோல்வியை சந்தித்துள்ளது. அதேபோல இயக்குனர் நித்திலன் அடுத்ததாக நயன்தாராவை வைத்து படம் இயக்குவதாக கூறப்பட்ட நிலையில் ஆனால் அது தற்போது டிராப் ஆனதாக சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மீண்டும் மகாராஜா கூட்டணி இணைய இருக்கிறதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது மீண்டும் மகாராஜா போன்ற ஒரு மாஸ்கிட் படத்தை கொடுக்க வேண்டும் என்று விஜய் சேதுபதி கணக்கு போட்டிருக்கிறார் என்றும், இதனால் நித்திலனும் விஜய் சேதுபதியும் இணையும் அடுத்த படம் மகாராஜா பார்ட் 2 படமாக கூட இருக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த செய்தி ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. மேலும் இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தெரிவிக்கப்படுகிறது. ஆகையால் மீண்டும் மகாராஜா போன்ற ஒரு மேஜிக் படம் விரைவில் ரசிகர்களுக்கு காத்திருக்கிறது.